எல்லோருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு பர்சனோட ஃபேஸ் லோகோ எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படி தான் இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டே எடுத்தோடனே நான் என்ன பண்ணிட்டேன்னா, தளபதி விஜயோட ஃபோட்டோவை நான் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுட்டேன். ஓகேங்களா? இப்போ அவர் ஃபேஸ் ரெடி. ஸோ நான் அதனால் என்ன பண்ணுறேன்னா, அதை அப்படியே ஒரு லோகோவை கன்வே பண்ணுறதுக்கு இமேஜில் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா இந்த த்ரெஷ்ஹோல்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த பிளாக் அண்ட் ஒயிட் வெக்டர் கிடைக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த லெவலோட 128 இருக்குது. ஆனால் 128 வச்சிங்கன்னா அவரோட ஃபேஸோட ஒரிஜினல் அவுட்புட் நமக்கு கிடைக்கல. ஸோ நான் என்ன பண்ணிடுறேன்னா, அதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். எந்த அளவுக்கு கம்மி பண்ணிக்கிறேன்னா, ஒரு 98 அந்த மாதிரி நான் வச்சுக்கிறேன். வச்சதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, கிட்டத்தட்ட அவரோட ஃபேஸ் கிடைக்கிது. பட் ஆனால் அந்தளவு டீட்டெயிலாக கிடைக்கல. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா, திரும்ப நான் பேக் வந்து இந்த தடவை ஃபில்டரில் ஷார்ப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் அன்ஷார்ப் மார்க்ஸும் போயிட்டு கொஞ்சமாக தேவையான அளவுக்கு கொஞ்சம், அதாவது அந்த இமேஜோட ஷார்ப்னஸ் நான் ஏற்றிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ முன்னே இருந்ததுக்கும் இப்போ இருக்க ஷார்ப்னஸுக்கு வித்தியாசம் தெரியுதுல. இப்போ என்ன பண்ணுறேன்னா, திருப்பி அதே மாதிரி இமேஜில் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இந்த த்ரெஷ்ஹோல்டுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். இப்போ முன்னே இருந்ததை விட இப்போ பார்த்தீங்கன்னா அவரோட ஃபேஸ் வந்து கொஞ்சம் டீட்டெயில்டாக தெரியும். முன்னே இருந்த மாதிரியே நான் வந்து த்ரெஷ்ஹோல்டு லெவல் அப்படின்ற ஆப்ஷனில் 98 வச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவரோட ஃபேஸ் நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ நீங்கள் இதை ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் இது ஜூம் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவரோட ஃபேஸ் மாதிரி தான் இருக்கும். நீங்கள் அந்த லோகோவாக சின்னது பண்ணி வைக்கும்போது அவரோட ஃபேஸ் வந்துடும். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவரை சுற்றி நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவுட்லைன் கொடுத்தா அந்த பாடி ஷேப் கரெக்டாக வரும். அந்த கையில் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வெள்ளையாக இருக்குது. அது பேக்ரவுண்டுக்கு அது பேக்ரவுண்ட் மெர்ஜ் ஆகிடுச்சு. தெரியல, டிஃப்ரென்ஸ் தெரியல. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், Alt F L, அதாவது அவுட்லைன் செலக்ட் பண்ணுறதுக்கு அந்த ஆப்ஷனை கொடுத்துட்டு அப்புறம் Alt எடிட்டில் ஸ்ட்ரோக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அங்கே போயிட்டு ஸ்ட்ரோக்கோட லெவல் 5 பிக்சல் வச்சுட்டு கலர் பிளாக்கில் வச்சுட்டு இன்சைடுன்ற லொக்கேஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு அவர் சுற்றி ஒரு பார்டர் கிடச்சிருச்சு. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணணும், இப்போ நம்ம வந்து இந்த பிளாக் அண்ட் ஒயிட் ஓகே. இப்போ இதுவே நம்ம வந்து அந்த லோகோ கலர் மாற்றணும் அப்படின்னு வரும்போது நீங்கள் நார்மலாக மாற்றிங்கன்னா அது ஒரு லேயர், அந்த ஒரு லேயரே வந்து பார்த்திங்கன்னா கலர் ஓரளி ஆகும். ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா, Alt F L முன்ன மாதிரி லோடு செலெக்ஷனில் அதோட அவுட்லைனை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் Alt S C, இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கலர் வைஸ் செலக்ட் ஆகும். நீங்களா இப்போ நீங்கள் இந்த பிளாக் கலர் கொடுத்தீங்க, கொஞ்சம் இந்த ஸ்ட்ரென்த்தை நீங்கள் அதிகப்படுத்தி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் Ctrl X கொடுத்தீங்கன்னா, கொடுத்துருக்கப்புறம் இன்னொரு இடத்துல Ctrl V அப்படின்னு கொடுக்கும்போது அந்த பிளாக் கலர் மட்டும் நம்மளுக்கு தனியாக வந்துடும். அதை வந்து நம்ம இஷ்டத்துக்கு என்ன மாதிரி கலர் வேணாலும் கிரேடியன்ட் ஓவர்லேவ்லையோ இல்லை கலர் ஓவர்லேவோ கொடுத்து நமக்கு எந்த மாதிரி கலர் தேவையோ அந்த மாதிரி கலர் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ சப்போஸ் இதுவே இந்த லோகோவை வந்து நான் டார்க் கலர் பேக்ரவுண்ட் வைக்கும் போது, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலர் பேக்ரவுண்ட் வைக்கிறேன். இப்போ இந்த பேக்ரவுண்டில் நான் அதே மாதிரி லோடு செலெக்ஷன் கொடுத்து அதே பிளாக்கை நான் காப்பி பண்ணி இங்கே வச்சு நான் கலர் ஓவரில் இல்லை ஒயிட்டு கொடுத்தாலோ இல்லை வேறு என்னாச்சும் பிரைட்டான கலர் கொடுத்தாலோ அவரோட ஃபேஸ் நெகட்டிவ் ஃபார்மேட்டில் தெரியும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, திருப்பியும் Alt F L லோடு செலெக்ஷன் கொடுத்து இந்த தடவை கலர் ரேஞ்ச் செலெக்ஷனில் பிளாக்கு கொடுக்காம அவரோட ஒயிட் ஏரியா இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த வெள்ளை ஏரியா, அதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன்.
செலக்ட் பண்ணிட்டு திருப்பி அதே மாதிரி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுறேன். பேஸ்ட் பண்ணிட்டு இப்போ நான் அந்த டார்க் கலர் பேக்ரவுண்டில் கூட்டு எடுத்துகிட்டு வச்சா எனக்கு அவரோட லோகோ, அவரோட ஃபேஸ் ஐடென்டிஃபிகேஷன் ஆகுது. அதாவது சிம்பிளான ஒரே விஷயம் என்னென்னா, பிரைட்டான பேக்ரவுண்ட், அதாவது ஒயிட்டோ இல்லை மற்ற எந்த பிரைட்டான கலர் பேக்ரவுண்டில் அவரோட டார்க்கான ஏரியாவை வந்து காப்பி பண்ணி வச்சா அவரோட ஃபேஸ் ஐடென்டிஃபிகேஷன் ஆகும். இதுவே டார்க்கான இருக்கிற ஒரு பேக்ரவுண்டில் அவரோட அந்த ஒயிட் ஏரியாவை காப்பி பண்ணி வச்சா அவர் ஃபேஸ் ஐடென்டிஃபிகேஷன் ஆகும். இதுதான். இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. அண்ட் ரொம்ப தேங்க்ஸ் பார்த்ததுக்கு.